கும்பம் பெருசா ஒண்ணு நடக்க போகுது. என்னங்க நடக்க போகுது? வாழ்க்கையில ஒரே போராட்டமா இருக்கு. போராட்ட களத்துக்கு ஒரு பதில் இல்லையா? பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பதில் இல்லையா? இந்த துன்பத்தை துடைக்கிறதுக்கு ஒரு பதில் இல்லையா? இப்படிதான் உங்களோட கேள்விகள் இருக்க போகுது. எஸ், அதுதான், அதேதான், நீங்க நினைக்கிறதே தான். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி பலன்கள்லாம் வரப்போகுது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க பாத்தீங்களா? புதுசா வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சேனலோட growthக்காக ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இனி பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. மனசுல தெம்பு தைரியம் இருக்கு. இனி என்ன வந்தா பாத்துக்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு திமிரும் கூட எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருப்பீங்க. ஏன்னா சனியாச்சே. சனினா என்னங்க? இந்த ஒரு ஒரு தைரியம் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுவாங்க. மகரம் எவ்வளவோ அதே மாதிரிதான் கும்பமும். கும்பம் இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல குருவோட ஒரு நட்சத்திரம் கூட இருக்கு, சரிங்களா? ஸோ குருவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த பக்குவமும் சின்ன வயசுலயே வந்துடும். எவ்வளவு தூரம் அவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டாங்களோ அதே சின்ன வயசுல அந்த பக்குவத்தையுமே இவங்க வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க. ஸோ மிகவும் பக்குவசாலிகள், மிகவும் புத்திசாலிகள் அப்படின்னும் நம்ம வந்து கும்பத்துல இருக்கவங்கள வந்து சொல்லலாம். ஏன்னா கும்பம்ன்றது சனி, அந்த நிதானத்தையும் சனி சேர்த்து கொடுக்குறாரு. இவ்வளோ இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்கு கரியர் எப்படி இருக்க போகுது? இந்த ஜூலை மாதம் என்ன பண்ணலாம்? கரியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பம் வந்து காலச்சக்கரத்துடைய 10ஆம் வீடு விருச்சகம். பாசிட்டிவா இருக்கு இந்த மாதத்துல. ஏன்னா செவ்வாயே உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ரியல் எஸ்டேட், லேண்ட் சம்பந்தமா, டிசைனிங் சம்பந்தமா, ஆர்கிடெக்சர், இது இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா இருக்க போகுது இந்த மாதம். நல்ல ஒரு பணப்புழக்கம், இடம் மாற்றத்துக்கான வாய்ப்பு, வீடு மாற்றத்துக்கான வாய்ப்பு. இல்லை மேடம், நாங்க பழைய வீட்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்டோம், இனிமே ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா, வீடு தான் மாறலாமா, ஒரே குழப்பத்துல இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியல, சேஞ்ச் ஆஃப் பிளேஸுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எஸ், வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க லைஃப்ல. செவ்வாயே உங்களுக்கு பூமிக்காரங்கனே நாள்ல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கும்பராசிக்கு உண்டு. ஏன்னா கும்பராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனையே என்ன தெரியுங்களா? அவங்களுக்கோ பூர்வீகத்துக்கோ சுத்தமா செட்டே ஆகாது. உங்களுக்கோ தகப்பனுக்கோ சுத்தமா செட் ஆகாது. அவரு ஒரு பொருத்தத்துல இருப்பாங்க, நீங்க ஒரு பொருத்தத்துல இருப்பீங்க. ரெண்டு பேருக்கும் ஏகா பொருத்தம் தான். பட் இந்த டைம் கும்பராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன இந்த மாதத்துல நான் பார்த்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சனி என்ன கொடுக்குறாருன்னா, 7.5 சனி தான், இல்லைன்னு சொல்லல. 7.5 சனில நீங்க இப்போ வந்து லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கீங்க. அதாவது கும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எதுனா விரய சனி, சரியா? செகண்ட் ஃபேஸ் வந்து ஜென்ம சனி, இப்போ பாத சனி. ஸோ லாஸ்ட் ஃபேஸ், சனியோட லாஸ்ட் ஃபேஸ். இது ஒன்றும் அவ்வளோ கெட்டதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபேஸ்ல நீங்க இருக்கும்போது சப்போர்ட் பண்றாரு குரு. ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், ஒரு பார்வை. குரு பகவான் உங்களுக்காக, யாருக்காகவும் இல்ல, கும்பராசி நேர்களுக்காக குரு பகவான் இப்போ வந்து உங்க தனஸ்தானத்தை பாக்குறாரு. தனம் இம்ப்ரூவ் ஆகும், கொடுத்த பணம் திருப்பி வரும். யாருக்காவது வெளியில பணம் கொடுத்துருக்கீங்களா? பணம் வராம இருக்கா? கண்டிப்பா திரும்பி வரும். அவசரப்படாதீங்க, பணம் கண்டிப்பா திரும்பி வரும். பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். சனி 2ஆம் இடத்துல இருந்தா ஒரு விஷயம் தாங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். ஸோ குடும்ப ரிலேட்டடா, குடும்ப ரீதியா அதாவது முக்கிய முடிவுகள் எல்லாம் இந்த மாதம் நீங்க கண்டிப்பா எடுப்பீங்க. ஃபேமிலி ரிலேட்டடா தான் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. குடும்பத்துல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. உங்க ஃபுட், நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, சாப்பாடு, அது சார்ந்து ஏதாவது ஒரு முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணுவீங்க. பட் அதெல்லாமே பாசிட்டிவா கொண்டு வருவீங்க. இதெல்லாம் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் கொண்டு வரலாம், எந்தெந்த விஷயங்கள்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம், இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நீங்க வந்து உள்ள கொண்டு வருவீங்க.
பாசிட்டிவான சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்துல நிறைய சிக்கல்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றது கும்பம் தான். அதுவும் மெயினா இந்த 7.5 சனியில ஒரு 5 வருஷம் பொருளாதாரத்துல ரொம்ப டவுன் ஆயிட்டு திரும்பி மேல வர்றது, திரும்பி ரொம்ப டவுன் ஆயிட்டு திரும்பி மேல வர்றது, மாதிரி டவுன்ஃபால் ஆயிட்டு மேல வர்றது எல்லாமே நடந்திருக்கும். பட் அதுவுமே நல்லதுதான். ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா சனி சொல்லி கொடுத்துருப்பாரு. சனி பகவானோட ராசியில பிறந்தாலே 2 விஷயம் நல்லா நம்ம நோட் பண்ணிக்கணும். அது 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்துல இல்ல சனி தசை வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமாக சனி நமக்கு ஒண்ணு அதுல ஒரு ஒரு விஷயம் நமக்கு சொல்லாம அவர் போகவே மாட்டார். ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு தான் ஓகே இதை நீ கத்துக்கோ, இந்த டைம் இதை நீ கத்துக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும். நிறைய சனி சொல்லி கொடுக்க என்ன ஆகும்னா ஓகே அப்பதான் நீங்க பக்குவப்படுவீங்க. அதனால நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்தே பக்குவப்படுறது, சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படுறது எல்லாம் இந்த கும்பம் தான். ஒரு லைஃபுக்கு மேலதான் அவங்க வந்து செட் ஆகி போறாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஓகே நாட் பேட், அந்த அளவுக்கு ஒன்றும் மோசம்லாம் கிடையாது, எல்லாமே ஓகே தான். 7th house 7ஆம் வீட்டோட அதிபன் 7ஆம் வீட்டுல இப்போ உங்களுக்கு கேது சுக்ரன் இருக்கு. அதனால ரிலேஷன்ஷிப் வைஸ் ஓகே தான். ரொம்ப பேடு, ரொம்ப சண்டை சச்சரவு வரும், பிரிதல் வரும், அந்த மாதிரி இல்லை. இந்த மாதம் சுக்கிரனே 7ல இருக்காரு. ஓரளவுக்கு கலத்திரக்காரகன் 7ல இருந்தா அது நாஸ்தி கிடையாது. சில இடத்துல சொல்லுவாங்க அது வந்து காரகோபாவ நாஸ்தி. ஒரு காரகன் அந்த வீட்டுல இருந்தா அது காரகோபாவ நாஸ்தி, அப்படிலாம் இல்லைங்க. கேதுவோட இணைவுல தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் ஓகே தான். பட் மேரேஜ் ரிலேட்டடான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நீங்க தள்ளி போட்டுக்கோங்க. டைம் வரட்டும், டைம் வரும்போது பொறுமையா நிதானமா அது நீங்க பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. டைம் வரும்போது எல்லாமே டைம் வரும்போது நடக்குங்க. நம்ம டைம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைம் வரும்போது அந்தந்த விஷயம் டைம் வரும்போது நடக்கும்ன்றதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க, முக்கியமான மாற்றங்கள் வரும். படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம பாத சனி வேற. சனி கண்டிப்பா ஒரு 5 years கடந்த ஒரு 5 வருஷம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. என்னென்ன லைஃப்ல சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன நீங்க பண்ணணும். ஏன்னா சில கும்பராசிக்காரங்களுக்கு தன்மையிலேயே கான்பிடன்ஸ் இருக்காது. அவங்களுக்கு மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நம்ம மேல நம்மளுக்கே கான்பிடன்ஸ் இல்லை. நம்ம போய் என்ன பண்ண போறோம், நம்ம போய் யார்கிட்ட போய் என்ன பேச போறோம், நம்ம போய் நம்மளை பத்தி என்ன சொல்ல போறோம். இந்த கான்பிடன்ட் எல்லாமே லோவா இருக்கும் யங் ஏஜ்ல, இளம் வயசுல. அது போக போக வளர வளரதான் அந்த கான்பிடன்ட் லெவல் பூஸ்ட் ஆகும், அதிகமாகும். ஸோ அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இந்த 7.5 சனியில நிச்சயமாக 5 வருஷம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் எனிஹோ இப்போ ஓகே தான், ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. படிப்பு விஷயங்களை கேர்ஃபுல்லா முடிவு மட்டும் எடுங்க. பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க, ரொம்ப பாசிட்டிவாவே உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு சனி ரிப்பீட்டடா சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். மொத்தத்துல இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஜூலை மாதம் அப்படின்றது வக்ர சனி காலகட்டம். ஜூலை 17 உங்களுக்கு வக்ர சனி வரப்போகுது. ஸோ அந்த வக்ர சனி காலகட்டத்துல இருந்து கொஞ்சம் செகண்ட் வீக்ல இருந்து லைஃப் கொஞ்சம் மாறுதல், கொஞ்சம் சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து வரலாம். பொருளாதார ரீதியா, ஃபேமிலி ரீதியா வரலத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்லதே நடக்கும். மகராசி பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.